யாருமா நீங்க? எதுக்கு அழறீங்க? எங்க உங்களதான் கேக்குறேன், யாரு நீங்க? அக்கா, அக்கா, என்னக்கா உங்களுக்கு என்ன வேணும்? துளசி, வாழ வைக்கிறேன்னு போய் சொல்லி கூட்டிட்டு போய் நம்ப வச்சு அந்த பாவி துடி துடிக்க என்ன கொண்டுட்டான் துளசி. துரோகம், பச்சை துரோகம். நீ வேணுங்கிறதுக்காக, ஒன்னு அழியணுங்கிறதுக்காக என் வாழ்க்கை அழிச்சான். என்னை மட்டுமா? உன்னையும் தான். குற்றத்தை அவ செய்வா, தண்டனை நமக்கா? பாவத்தை அவ செய்வா, பழி நமக்கா? வேண்டாம். ஏன் வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் அழிச்சு அவனை பழி வாங்கணும். நம்ம அப்பா அம்மாவை அடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனைய நீதான் கொடுக்கணும். துரோகிய வாழ விடாத. அவன் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன். அவனை விட்டு விட்டாத துளசி, அவனை விடாத. விட மாட்டேன், விட மாட்டேன். நீ அவனை விடக்கூடாத துளசி. அவனுக்கு நீ தண்டனை கொடுக்கணும். அவனை விடாத துளசி, விடாத. விட மாட்டேன். ஜனனி, 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 என்ன? என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் சடனா அப்படி கத்துன? என் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி இருக்கு. என்னமாச்சு? கனவு. இன்னும் அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. சேது எங்க இருப்பான்? சொல்லுங்க சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஹெல்ப்லாம் இருக்கட்டும். ஏன்பா சேது, நீ ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறியா என்ன? சார், என்ன சார் சொல்றீங்க? உன் மாமனாரும் அவரு பொண்டாட்டியும் வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாங்க. சார், என்னவா உங்களுக்கு? அவங்க மகளை நீ கொலை பண்ணிட்டியா? உன் மேல நடவடிக்கை எடுக்கணுமா? கொஞ்சம் தட்டி வைக்க மாட்டியா? நான் அப்பப்ப தட்டி தான் சார் வைக்கிறேன். பத்தல போல இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அவங்க பாட்டு மீடியா கிடியான்னு போயிட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். நான் ப்ரமோஷன்ல போற நேரம் என்னால எதுவும் செய்ய முடியாம போயிடும். இன்னொரு தடவை அவங்க ஸ்டேஷன் பக்கம் வந்துடவே கூடாது. பாத்துக்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன். அண்ணே, என்னென்ன ஆச்சு? ஒத்தனை கார் எடுத்துட்டு போயிட்டு வீல் அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அப்படியே ஆயிலையும் செக் பண்ணு. சரிங்க. அப்படியே சஸ்பென்ஷனையும் கொஞ்சம் பார்த்துருங்க. சரி. பிரேக் எல்லாம். ஜனனி, எங்க வீட்டுல ஆளை காணோம்? கோயிலுக்கு போயிருக்கியா? சிவா, நான் காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன். எது, காஞ்சிபுரமா? என்ன சொல்லாம கிளம்பிட்ட? காஞ்சிபுரம் எதுக்கு போற? பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் சிவா. என்னோட பாஸ்போர்ட் ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிடுச்சுல்ல, அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வாங்கணும். அதான் போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி ஜனனி, பட் இதுதானே புது பழக்கம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. உங்களை கூப்பிடக்கூடாதுன்னா என்ன சிவா? நீங்கள் கூட வந்தால் வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, வீணா பிரச்சனை தான் ஆகும். அதனால எல்லாருக்கும் கஷ்டம் தானே. என்ன இதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறதா நல்லது. அதான். ஏன் ஜனனி, யாரோ ஏதோ சொல்லுவாங்கன்னு பார்த்து நாம வாழ முடியுமா? உனக்கா நான் வரலன்னா வேற யாரும் வருவா ஜனனி? அது இல்லைங்க, என்னால் பண்ண முடியலன்னா நான் கண்டிப்பாக உங்களை தான் கூப்பிட்டுருப்பேன். ஜனனி, நீ ஏதாவது கடைக்கு போறா இருந்தா பரவாயில்ல.
போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போற. இதுக்கு நான் வர வேண்டாமா? அந்த ஊரில் உனக்கு யாரை தெரியும்? உண்மைதான், தப்பா எடுத்துக்காதீங்க சிவா, என் சூழ்நிலை அப்படி. சரி, ஓகே, நீ முடிவு எடுத்துட்ட. நீ ஒரு முடிவு எடுத்தா அது சரியாக தான் இருக்கும். சரி, யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு வர சொல்லட்டுமா? வேண்டாம் சிவா, தேங்க்ஸ். எஃப்ஐஆர் காப்பியை மலேசியன் எம்பசியில் கொடுத்துட்டு தான் வருவேன். லேட் ஆயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாம.